ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஈஸி வேஸ் டு கீப் யுவர் பிரெயின் எஃபெக்டிவ். நம்ம மூளை சுறுசுறுப்பா வேலை செய்ய நம்ம தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதும். அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய சில ட்ரிக்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல நம்பர் 1, ஸ்டேயிங் பிசிக்கலி ஆக்டிவ். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மூளை சுறுசுறுப்போட வேலை செய்யும். அதனால தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்க. வாக்கிங், ஸ்விம்மிங், ஜூம்பா, ஏரோபிக் எக்ஸசைஸ், யோகான்னு ஏதாவது ஒண்ணு தினமும் ட்ரை பண்ணுங்க. இது எதுவுமே பிடிக்கலையா, குத்துப்பாட்டுக்கு அரை மணி நேரம் டான்ஸ் ஆவது ஆடுங்க. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்ம நரம்புகளுக்கு இடையில இருக்க கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்தும். இதனால ஞாபக மறதி கம்மியாகும். மூளையோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ற மாதிரியான எக்ஸசைசஸ ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீங்க வலது கை பழக்கம் உள்ளவர்னா இடது கையால பிரஷ் பண்ணலாம். தினமும் 50 தோப்பு கரணம் போடலாம். கோவில் பூசாரி ஒரு கையில மணி ஆட்டிக்கிட்டு இன்னொரு கையிலேயே ஆரத்தி காமிப்பாரு. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேரு சாட்டை படம் பார்த்திருப்பீங்க. அதுல கூட இந்த சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். சின்ன வயசுல இருந்தே இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, ஆராய்ச்சிப்படி 1 to 3 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க பெரியவங்களை விட ரொம்ப சீக்கிரமா கத்துப்பாங்களாம். காரணம், நம்ம நரம்புகளுக்கு இடையில இருக்க கனெக்ஷன் சீக்கிரம் டெவலப் ஆகுமா. இத நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நம்பர் 2, நியூட்ரிஷியஸ் டயட், அதாவது சத்தான உணவு. தினமும் ஒரு பழம், காய்கறி எடுத்துக்கோங்க. நார் சத்து நிறைந்த கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்ச மீன்களை சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், எண்ணெய் நிறைய சேர்க்கப்பட்ட பலகாரங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஸ்மோக்கிங், குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. அடுத்ததா நம்பர் 3, ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட். நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் போது நிறைய ஆக்சிஜன் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் மூளைக்கு கிடைக்கும். நம்மள அது சுறுசுறுப்பா சிந்திக்க வைக்கும். அடுத்தது நம்பர் 4, அடிக்குவேட் ஸ்லீப், நிறைவான தூக்கம். கும்பகர்ண மாதிரி நாள் முழுக்க தூங்க சொல்லல. ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் ஆழமான உறக்கம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு நைட்டு சீக்கிரமா 9 to 10 மணிக்குள்ள தூங்க போயிடணும். நிறைய பேரு தூங்குறதுக்கு முன்னாடி போனு, லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது தப்புதான். போன், டிவி, லேப்டாப்ல இருந்து வர ப்ளூ லைட் நம்ம மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி தூங்கவும் விடாது. இதை தவிர்க்க குறைஞ்சது அரை மணி நேரம் முன்னாடியே டிவி, போன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. புக்ஸ் ஆர் மெடிடேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்பர் 5, நல்ல எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம பிரெயின் ஆக்டிவா வேலை செய்யணும்னா அதுக்கு நல்ல எண்ணங்களும் ஒரு வேலையை செய்யறதுக்கான ஃபோக்கஸும் ரொம்ப அவசியம். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்குற மெடிடேஷன், பிராணாயாமா, இந்த மாதிரியான பிரீதிங் எக்ஸசைசஸ், யோகா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸ் மைண்டை ரிலாக்ஸா வச்சு சுறுசுறுப்போட உங்களை சிந்திக்க வைக்கும். அடுத்து நம்பர் 5, வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம கிரியேட்டிவிட்டி, அதாவது கற்பனை திறனை வளர்க்குற வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல எந்த தப்பும் இல்ல. பசில், சுடோக்கு, கோகோனட் ஹைட் அண்ட் சீக், கியூபிக் கேம், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்ற கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறது நல்லது. டிஃபிகல்ட்டி லெவல் அதிகப்படுத்தும் போது அந்த கேம்ஸ் நம்ம பிரெயினை வேகமா சிந்திக்க வைக்கும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். ஒரு நாளைக்கு 15 minutes இருந்து ½ hour வரைக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒதுக்குங்க. அடுத்து நம்பர் 6, லேர்னிங் அ நியூ ஸ்கில். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கத்துக்கிறது, புது கோர்ஸ் ஜாயின் பண்றது போன்ற விஷயங்களை நீங்க செய்யலாம். நம்ம புதுசா ஒரு விஷயத்த செய்ய கத்துக்கும் போது நம்ம மூளையோட வெவ்வேறு பகுதிகளை தூண்டுவோம். நரம்புகளுக்கு இடையில நிறைய கனெக்ஷன்ஸ் ஏற்படும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மூளை ஆக்டிவா வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு புது லாங்குவேஜை படிக்கும் போது நம்ம வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். நிறைய புது வார்த்தைகள் மற்றும் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். நாவல், காமெடி, வரலாறு இது சம்பந்தமான புத்தகங்களை படிக்கலாம். ஃபேமஸ் ஆக்டரான தனுஷுக்கு சினிமாவோட ஆரம்ப கட்டத்துல சரியா இங்கிலீஷ் பேச வராதாம். ஆனா இங்கிலீஷ் புக்ஸ் வாசிக்கும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாராம். இன்னைக்கு அவர் இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறாரு. ஏன் ஹாலிவுட் படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. சோ ஆர்வம், பயிற்சி, முயற்சி இதெல்லாமே இருந்தா உங்களால எல்லாமே முடியும். நான் ரியல் லைஃப்ல பார்த்த ஒரு பெண்மணியை கூட உதாரணமா சொல்றேன். ஒரு அம்மாக்கு 60 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ரிட்டையரும் ஆயிட்டாங்க. வீட்டுல சும்மா இருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல. தனக்கு ஆன்மீகத்து மேல விருப்பம் அதிகம் இருக்கிறதால விஷ்ணு சஹாஸ்ர நாமம் சொல்லித்தர ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து கத்துக்கிறாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவங்க கோவில்ல பஜனை பாடுவாங்க, கோர்ஸும் படிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது கூட நமக்கு கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆகும். புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வமா காட்டுங்க. இதை நீங்க வயசாகிறப்போ அல்சைமர்ஸ் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராம தடுக்கும். நாம நமக்கு பிடிச்சத ஜாலியா வேலை செய்யும் போது டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்கும். பயத்தோட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த செய்யும் போது நார் அட்ரினலின் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்கும். டோபமைன் மற்றும் நார் அட்ரினலின் ரெண்டும் அட் அ டைம்ல சுரக்கிற வேலை செய்யும் போது நம்ம பிரெயின் ஃபோக்கஸ்டா வேலை செய்யும்னு ஆராய்ச்சியில சொல்லப்படுது. அடுத்ததா நம்பர் 7, டேக் ஸ்மால் பிரேக்ஸ். சாதாரண மனுஷனுக்கு தொடர்ந்து வேலை செய்யறது கஷ்டம்தான். ஸ்ட்ரெஸ் அதிகமா ஃபீல் ஆகும். சோ சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் அந்த பிரேக்ல கேளுங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்களா, உங்க ஆபீஸ்ல கேம்ஸ் எல்லாம் ஒரு கார்னர்ல வச்சிருப்பாங்க. ஸ்மால் பிரேக் எடுத்து அந்த கேம்ஸை ட்ரை பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா போய் வேலையை பார்க்கலாம். ஜப்பான்ல ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் எனர்ஜி லெவல், கிரியேட்டிவிட்டி இதை அதிகப்படுத்தவும் மதிய நேரத்துல 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரை தூங்க விடுவாங்களாம். இத பவர் நேப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்பர் 8, சோஷியலைஸ்.
நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட கலந்து உரையாடும் போது நிறைய புது கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நம்ம கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப்ஸ், கெட் டுகெதர் இதுலலாம் கலந்துக்கலாம். கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பிரெயின் ஆக்டிவா வேலை செய்ய நம்ம என்ன பண்ணணும்னு குவிக்கா பாத்துடலாம். நம்பர் 1, எக்ஸசைசஸ். உடலுக்கும் மூளைக்கும் நம்ம எக்ஸசைஸ கொடுக்கணும். 2வது, சத்தான உணவு. போதுமான அளவு தண்ணீரும் குடிக்கணும். 3வது, 7 to 8 மணி நேரம் ஆழமான தூக்கம் கண்டிப்பா வேணும். நம்பர் 4, புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். நம்பர் 5, மூளையோட கற்பனை திறனை வளர்க்குற வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். நம்பர் 6, வேலைக்கு நடுவுல சின்ன பிரேக் எடுக்கலாம். நம்பர் 7, சோஷியலைஸ் பண்ணணும். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் a day அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு புது சுற்றுப்புற சூழலுக்கு அறிமுகப்படுத்தும் போது 2-3 நாள் ஆகும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமளே தயார்படுத்திக்க. அதே மாதிரிதான் நம்ம மூளைக்கு தொடர்ந்து ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது நம்ம நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.